இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து 12th ஃபிசிக்ஸில் இம்பார்ட்டன்ஸ் சம் பார்க்க போகிறோம். யூனிட் 4ல் எக்ஸாம்பிள் 4.22 சம்மில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, ஒரு ஆர்சி சர்க்கியூட் எடுத்துக்கிறோம். அதோட இண்டக்டன்ஸ் ரியாக்டன்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 184 கொடுத்துருக்குறாங்க. கெப்பாசிட்டர் ரியாக்டன்ஸ் வந்து 144 கொடுத்துருக்குறாங்க. ரெசிஸ்டன்ஸ் வந்து 30 ஓம்ஸ் கொடுத்துருக்குறாங்க. என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபைண்ட் த இம்பிடன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபேஸ் ஆங்கிள்ஸ் பிட்வீன் வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் பேஸ் ஆங்கிள்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ ரெண்டு இது கண்டுபிடிக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு இம்பிடன்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன அப்படின்னா, Z √R² + XL - XC த ஹோல் ஸ்கொயர். இப்போ வேல்யூ தெரியும், சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 30² + XL இண்டக்டிவ் ரியாக்டன்ஸோட வேல்யூ வந்து 184 மைனஸ் XCயோட வேல்யூ வந்து 144 இந்த ஹோல் ஸ்கொயர் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 40 கிடைக்கும். இப்போ ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி நம்ம இங்கே எழுதியிருக்கோம். 30² வந்து 900 + 40² வந்து 1600. இப்போ இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 2500 நமக்கு கிடைக்கும். 2500க்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா 50 நமக்கு கிடைக்கும். அப்போ இசட்டோட வேல்யூ என்ன அப்படின்னா, Z = 50 ஓம்ஸ். இப்போது இம்பிடன்ஸ் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு கண்டுபிடிக்கிறது வந்து வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் பேஸ் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறோம். பேஸ் ஆங்கிள்ஸ் அதாவது சீரீஸ் RLC சர்க்கியூட்டில் வந்து பேஸ் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, tan pi = XL - XC / R. இதோட வேல்யூலாம் நமக்கு தெரியும். 184 - 144 ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து 30. இப்போ 184லேருந்து 144 மைனஸ் பண்ணோன்னா நம்ம 40 கிடைக்கும். /30 அடி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 1.33 கிடைக்கும். அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். இந்த சைடில் உள்ள டேர்ன் வந்து இந்த சைடு வரும்போது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது என்ன வரும், pi = tan inverse of 1.33 கிடைக்கும். tan inverse of 1.33க்கு வேல்யூ என்ன அப்படின்னா 53.061 கிடைக்கும். இப்போ நம்ம இது டிகிரியில் கன்வெர்ட் பண்ணும்போது pi = 53.1 டிகிரின்னு கிடைக்கும். தேங்க்யூ.